வா, என்ன ஒர்க்கு, சரியான ஹார்ட் ஒர்க் வா. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இவ்வளோதான் சம்பளம். என்ன பண்ண? சரி, இன்னைக்கு ஒரு ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடமோட குடிச்சிட்டு வருவோம். இதை அதுக்குள்ள வச்சுட்டு. அப்பா அங்கதான் காசு வச்சிருக்காரு. இப்ப அவருக்கே தெரியாம ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். அவர் போய்கிட்டோம். நம்ம கையிலையும் காசு அதிகமா தேவைப்படுது. அதனால ஆட்டைய போறது தப்பு இல்லை. அப்புறம் இன்னொன்னு, நான் அவருக்கு செல்ல பிள்ளை வேற, என்னை சந்தேகப்பட மாட்டாரு. சோ இதான் நல்ல சான்ஸ். A few moments later. காசு இருக்கு. எவ்வளவு இருக்கு? 20, 30, 40, 50. 50 இருக்கு. போதும் போதும். இன்னைக்கு வச்சுக்கிட்டு நாளைக்கு இதே மாதிரி ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான். ஐயோ, அப்பா வேற வர்ற சவுண்டு கேக்குது. விஷமம் இங்கிருந்து ஓடிட வேண்டியதுதான். இப்ப பாருங்க என்னோட ஆக்டிங்க. பைபிள் கிடைச்சிருச்சு. படிக்கணும் படிக்கலாம். இங்கடா, இங்கட்டான காசு வச்சிருந்தேன். யார் எடுத்திருப்பா? இவன் சரியான சோட்டு முட்டை. இவன் உட்காந்து செல்லேட நோண்டுவான். இவன் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. இவன் அழகா பைபிள் படிச்சுட்டு இருக்கான். இவன் எப்படி எடுத்திருப்பான்? அப்புறம் எப்படி இது மிஸ் ஆச்சு காசு? ஒருவேளை மாதிரி ஜாஸ்தியில் நம்ம எங்க வச்சுட்டோமோ? டேய், நேரம் பாட்டியாடா? இந்த சட்டை பையில நான் காசு வச்சுருந்தேன், பாட்டியா? எங்கப்பா வச்ச காசை என்கிட்ட கேக்குற? பாரு, ஒழுங்கா கொடுத்துட்டு நான் அன்பா சொல்ல மாதிரி கொடுத்துட்டுன்னு அவ்வளோதான். பா, நானா எடுக்கலப்பா காசு. தம்பி கிட்ட கேளுங்கப்பா. அவன் அழகா பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால நான் எதுவும் சந்தேகப்பட முடியல. என்னோட தங்கம், அண்ணன் தான்ப்பா ஆட்டைய போட்டான். நான் என் கண்ணால போட்டேன். அவன்கிட்ட கேளுங்கப்பா. பிரச்சண்டா, நீ அதான் இது பண்ணி சொல்லிட்டு நீ அடிக்கிற அட்டியில நீ போடுறான். உண்மையதாப்பா சொன்னேன். அடிக்காதப்பா, நான் எடுக்கவே இல்லப்பா காசு. அவனை இனிமேல் காசு எடுப்பேன். இப்போ ஒழுங்கா நான் 5 என்றதுக்குள்ள கையில வந்து இருக்கணும். இல்லை அவ்வளவுதான் பாட்டுக்க. உனக்கு சோறு கிடையாது பாட்டுக்க. ஆமா, அடிக்கிட்டோம். The next day. இன்னைக்கும் ஆட்டைய போட்டு பேர் வேண்டியதான். அதான் இருக்கு. சொல்லுடா. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன பண்றாங்க? இன்னைக்கு அப்பா 50 ரூபா வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அடி பாவி, காசையோட ஆட்டையை போடுற. அப்ப நீ தான் அன்னைக்கு ஆட்டையை போட்டதா? இது இப்பயே போய் அப்பா கிட்ட சொல்றேன் பாரு. நாடா, அப்பா அப்பா இங்க வாப்பா சீக்கிரம். என்ன தாண்டா வேணும் உனக்கு? ஆடா வாப்பா, நீ வேற. சரி வரேன், போ. எதுக்குடா கூப்பிட்ட? அப்பா, உன் பணத்தை ஒருத்தன் ஆட்டைய போடுறான், வந்து பாரு நீயே. அந்தா அந்தாப்பா. ஆமா, 50 ரூபா இருக்கு. செல்லக்குட்டி, என்ன பண்றீங்க? யாருது? அப்பா, ஓ, பையில இருந்து காசு எடுக்கிறீங்களா? ஏன் எடுக்கிறீங்க? அப்ப அன்னைக்கு எடுத்தது நீங்க தான். அப்பா அப்பா, சாரிப்பா. உன்னை அடிச்சிடலாமா? அப்பா அடிச்சிடலாம். அப்பா அப்பா சொன்னீங்க, அடிக்காதீங்க. என்ன சின்ன வயசுல என்ன சொல்லி வளர்த்தீங்க? அந்த சின்ன வயசுல நான் கடவுளுக்கு தான் ஒப்படைச்சேன்.
ஊழியக்காரனா தானே வளர்த்தீங்க, என்ன அடிப்பீங்களா? ஆனா பைபிள் என்ன சொல்லியிருக்கு? அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் அடிக்கலாமா இல்ல கொஞ்சலாமா? ஆமால, பைபிள்ல வேற இந்த வசனம் இருக்கோ, இத மாட்டிட்டோமே. சரி, இப்ப நீங்க வாங்க ரெடியா இருக்கீங்களா? சரி, இதுக்கு மேல நம்ம பேசி சமாளிக்க முடியாது, இங்க இருந்து ஓடிட வேண்டியதான். எஸ்கேப். என்ன அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான்? அவனை என்கிட்ட சிக்காமலே போயிருவேன், வச்சுக்கிறேன்டா அவனை.